ஓகே. ரீசென்ட்டா உங்க சோசியல் மீடியால ஒரு ஃபோட்டோ பார்த்திருந்தேன். ராஜா சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க. ஆமாங்க. அந்த மொமெண்ட் எப்படிங்க அமைஞ்சது? எங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் அத பார்க்கும்போது. ஐயோ! அது ஆக்சுவலி நான் இப்போ ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். திருக்குறள்னு ஓகே. சொல்லி ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். திருவள்ளுவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் நெறைய தொகுப்பா எடுத்து, அவர் எப்படி ஒரு குறள் மேக் பண்ணியிருப்பாரு, ஒவ்வொரு குறளும் அப்படின்னு சொல்லி, அது எப்படி தமிழ் சங்கத்துல ஒத்துழைச்சிருப்பாங்க அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாவே அங்க நாங்க ப்ளே பண்ணிருப்போம். ஸோ அது பழி வாங்கிட்டாருங்க. ஸோ அதனால வந்து அப்போ ஆக்சுவலி அந்த படம் பண்ணும்போது ரஹ்மான் சார் தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப பெரிய லெஜெண்ட். அப்போ வந்து நான் சரணா படம் போயிட்டு இருக்கு, பாடி உங்களுக்கு ஒரு சாங் இருக்கு. அதாவது எப்படின்னா இந்த செந்தூர பூவே பாடல் மாதிரி என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி. ஸோ வந்து அதுவே 2 இடத்துல படத்துல வரும். சடனா வாங்க பாடி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எங்க வரணும், ராஜா சார் ராஜா சார் ஆபீஸுக்கா யாரு பண்றா, இளையராஜா அப்படின்னு அப்படியே அதே ஷாக்லயே போய் காரை நிப்பாட்டுற, உள்ள போற, ராஜா சாருக்கு வெயிட் பண்ண சார் அப்படின்ற அவர் எனக்கு ப்ளே பண்றாங்க, ப்ளே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டு கேக்குறேன். நானு கண்ணுல இருந்து புலன்னு தண்ணி வருது. எனக்கான சாங்கா நான் பண்ண போறேன் அந்த சாங்குக்கு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இசை ஞானிங்க. அந்த அந்த மொமெண்ட்ல நான் அவர் என்ன கூப்பிட்டு அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் கூட வாங்கலைங்க. அந்த பதட்டத்துல அழுதுகிட்டு இருக்கேன். அவர் என்ன மட்டும் கூப்பிட்டு இங்க வாமா ஏமா அழறாங்க. இல்ல இல்ல சார், எனக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்து. எனக்கு என்ன சொல்றது, பேடான மொமெண்ட் தான் அது. அப்புறம் இங்க வா, உன்னோட கண்ணீர் ரொம்ப தூய்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்காக ஆக்சுவலி அவர் பாட்டு மணி லிரிக்கும் எழுதியிருக்காரு. அந்த அந்த காலத்து சங்க தமிழ்ல எழுதியிருக்காரு அந்த பேப்பர்ல. இந்தா அப்படின்னு வச்சுக்கோ, நீ ஒன்னு கண்ணீர் விட்டல அவனுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு பிளஸ் பண்ணி அனுப்புனாரு. I was like, இதை விட வேற என்ன வேணும்? நான் சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து வளர்ந்த கேட்டு அவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்ட். சோ அவர் எனக்காக ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. அதுல நான் சோலோவா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன்னும் போது எனக்கு ரியலி ஹாப்பி. இல்ல உண்மை